Welcome to James Students Education. In this video, we will talk about 11th Standard Accountancy, Unit 5, Trial Balance, Sum Number 1. Prepare a trial balance with the following information. Name of the accounts கொடுத்திருக்காங்க. So, இப்போ இதுக்கு நம்ம எப்படி heading எழுதலாம் பார்க்கலாம். Trial balance as on போட்டு என்ன date கொடுத்திருக்காங்களோ அங்க போடணும். பட் இந்த சம்ல எந்த டேட்டும் மென்ஷன் பண்ணல. So, நம்ம as on போட்டு விட்டுருக்கோம். இங்க வந்து என்ன headings கொடுக்கணும்? Serial number, name of the accounts, LF, ஏன்னா லெட்ஜரோட பேஜ் நம்பர் அண்ட் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், ருபீஸ். ஓகேவா? அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ன்றது என்னது? நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ எந்த காலம்ல வரணும்? டெபிட் காலம்ல எழுதணும் அதுக்கான அமௌண்ட். பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட்? 1 lakh டெபிட் காலம்ல எழுதியாச்சு. அடுத்தது வந்து என்ன இருக்கு? பேங்க் லோன் 75,000. பேங்க் லோன்ன்றது லயபிலிட்டி இல்லையா? நம்ம திருப்பி பே பண்ணணுன்றது நம்மளோட லயபிள். ஸோ பேங்க்ன்றது லயபிலிட்டி. அப்போ எந்த காலம்ல எழுதணும்? கிரெடிட் காலம்ல எழுதணும். அமௌண்ட் 75,000 கிரெடிட் காலம்ல எழுதியாச்சு. பேங்க் லோன். அடுத்தது டெப்டார்ஸ்ன்றது என்னது? அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் நம்ம எந்த காலம்ல எழுதணும்? டெபிட் காலம்ல எழுதணும். ஸோ டெபிட் காலம்ல அமௌண்ட் 1,50,000. நெக்ஸ்ட் ஸ்டாக் 35,000 இருக்கு. ஸ்டாக்ன்றது என்னது? நமக்கு அசெட்ஸ். அப்போ அதையும் நம்ம எந்த காலம்ல எழுதணும்? டெபிட் காலம்ல எழுதணும். அமௌண்ட் 35,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் 1,50,000. சேல்ஸ்ன்றது இன்கம். அப்ப எங்க எழுதணும்? நம்ம கிரெடிட் காலம்ல எழுதணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் வந்து 1,50,000 கிரெடிட் காலம். அடுத்தது கிரெடிட்டார்ஸ்ன்றது லைபிலிட்டிஸ் எந்த காலம்ல எழுதணும்? கிரெடிட் காலம்ல எழுதணும். 50,000. கேஷ்ன்றது அசெட். அப்ப எந்த காலம்ல எழுதணும்? டெபிட் காலம்ல எழுதணும். 90,000. கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது நம்ம லைபிலிட்டி சைட்ல எழுதுவோம். அப்ப அது நமக்கு என்னது? கிரெடிட் காலம்ல எழுதணும். அமௌண்ட் 1 lakh. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்த எல்லா அக்கௌண்ட்ஸுக்கான பேலன்ஸையும் நம்ம எடுத்து டெபிட் காலம் இல்லை கிரெடிட் காலம்ல எழுதியாச்சு. இப்போ இதை டோட்டல் பண்ணோம். டெபிட் காலமை தனியா டோட்டல் பண்ணுங்க, கிரெடிட் காலமை தனியா டோட்டல் பண்ணுங்க. ஸோ டெபிட் காலம் தனியா டோட்டல் பண்ணா 3,75,000 வருது. கிரெடிட் காலமை தனியா டோட்டல் பண்ணும்போது 3,75,000 வருது. ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டோட டோட்டல் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஸோ டோட்டலுக்கு நேரம் இங்க டோட்டல்னு எழுதுறோம். இது நம்ம சிங்கிள் சைட்லயே முடிச்சிடலாம். டபுள் சைட் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. சிங்கிள் சைட்லயே இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம ட்ரையல் பேலன்ஸை முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.